Assalamualaikum viewers, welcome to AF சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போய் எப்படி சமைக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 5 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு பட்டை போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 3 வெங்காயம் நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதில் வந்துட்டு ஒரு கையளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இதில் வந்துட்டு 6 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாற்போல் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் நல்லா போகட்டும். இப்போ ரா ஸ்மெல் போனதும் நான் 3 தக்காளி நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வதங்கி வரட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி வதங்கினதும் நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளியிலேயே நல்லா வேக விடலாம் சிக்கனை. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு வேகிற அளவுக்கு நம்ம விட்டுடலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம தேவையான மசாலாக்களை ஆட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ரெட் கலருக்காக வேண்டி நான் போட்டிருக்கேன். நல்லா இதிலேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்து கொதிச்சு வந்ததும் நம்ம லாஸ்ட்டில் கொத்தமல்லியை தூவி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.